திருவண்ணாமலை மாவட்டம் கொடியாலம் கொடியாலம் கிராமத்தில் இந்த ராமானுஜ அறக்கட்டளை மூலமாக இப்பொழுது புதுப்பித்து பக்தர்களுக்கெல்லாம் திருப்பதி திருமலை சென்று கொண்டிருக்கின்ற சேவாதிரிகளுக்காக தினந்தோறும் இந்த வழியாக 10 கிராமத்திலிருந்து ஒரு நாளைக்கு 10 கிராமத்திலிருந்து 500 நபர்களுக்கு மேலே பாத யாத்திரையாக செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு இடமில்லை. தங்கி இளைப்பாரி செல்வதற்கும் குளிப்பதற்கும் வசதி இல்லாமல் இருந்த காரணத்தினால பாண்டிச்சேரியை சேர்ந்த விஜயகேது அவர்கள் மூலியமாக சொப்பனத்திலே இறைவன் எம்பெருமான் வந்து சொன்னதுனால அந்த 13 ஆண்டுகள் முயற்சியினாலே இந்த இடம் அந்த கொடியாலத்தில் கிராம பொதுமக்களால் அந்த 1 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே இப்போ எம்பெருமானுடைய திருவுள்ளம் கொண்டு, அதாவது திருப்பதியிலே எம்பெருமான் சீனிவாச பெருமாள் திருப்பதிக்கு மேலே நாராயணவனம் என்ற இடத்திலே வந்து காலமுத்த போது அவருக்கு தங்க இடம் இல்லாமல் இருந்ததுனால கீழே இருக்கின்ற பூராக பெருமாள்கிட்ட போட்டு இடம் கேட்டு அந்த பூராக பெருமாள் அந்த திருப்பதியில வெங்கடாஜலபதிக்கு இடம் கொடுத்தார். அது மாதிரி நடுநாட்டு திருப்பதி என்று சொல்லக்கூடிய கொடியாலம் கிராமத்தின் தென்கிழக்கு மூலையிலே வரதராஜ பெருமாள் ஆலயம் ஒன்று பழமை வாய்ந்தது இருக்கிறது. அந்த பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் ஆலயனுடைய வரதராஜனுடைய அருளாலே பூராக பெருமாளுடைய அருளாலே இப்போ பத்மாவதி சமேத சீனிவாச பெருமாளுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதான் சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்பதியில வெங்கடாஜலபதிக்கு பூராக பெருமாள் தான் இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த கொடியாலம் கிராமத்தில் பூராக பெருமாள் மூலியமாக தான் கொடியாலத்தை ஏதாவது ஊர், அந்த ஊரே நாங்கள்லாம் கிடையாது. அந்த ஊரே இல்லாத பொழுது அந்த ஊர் கிராம மக்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து இந்த ஆலய திருப்பணியை நீங்கள் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பூராக பெருமாள் அருள்வாக்கு மூலியமாக பூராக பெருமாள் மூலமாக 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த இடத்திலே வெங்கடாஜலபதி சமேத பத்மாவதி சமேத வெங்கடாஜலபதி ஆலயமும் ராமானுஜ அறக்கட்டளையும் இப்பொழுது நிர்மாணம் செய்து வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வழியாக செல்லுகின்ற பாத யாத்திரை சேவாத்திரிகளுக்காக தங்கும் இடமும் அவர்கள் உண்ணும் உணவும் படுக்க இடமும் கொடுத்து ஒரு நாள் அவர்கள் உபசரித்து அனுப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் எங்க கைங்கரியம் செய்பவர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவியை அந்த ஆலய திருப்பணி வளர வேண்டும், அந்த மக்கள் எல்லாம் செழிப்பாக பாத யாத்திரை செல்ல வேண்டும், ஓய்வெடுத்து செல்ல வேண்டும், இளைப்பாரி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே அந்த ஆலயத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கோசாலை, அது மட்டுமல்லாமல் அதாவது வந்து இந்த சமஸ்கிருதம் படிக்கிறாங்கல்ல படிப்பு பாடசாலை, வேத பாடசாலை, அதான் முதியோர் கல்வி தங்குமிடம், முதியோர்கள் எல்லாம் தங்கி அவங்களுக்கு உபசரணை, அதாவது டாக்டருக்கு முதல் கொண்டு அவர் பணிவிடை செய்வதற்காகவும், அது மட்டுமல்லாமல் நூல் நிலையமும், அது மட்டுமல்லாமல் இந்த பாத யாத்திரை சென்று இந்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய கைங்கரியெல்லாம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகின்றது. ஆகையினாலே இந்த கண்ணூரும் பக்த கோடிகள் அனைவரும் இந்த கைங்கரியத்திலே பங்கு கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் மக்களுடைய மக்களுடைய அருளும் பெறுமாறு அன்போடு பிரார்த்திக்கின்றோம். தங்களால் என்ற பொருளுதவியை தந்தருளி இந்த டிரஸ்டுக்கும் பாகவத உத்தமர்கள் நடந்து செல்லக்கூடிய சேவாத்திரிகளுக்கும் இதோ இந்த கொடியாலம் கிராமத்தில் அற்புதமாக திருமலை யாத்திரை செல்லக்கூடிய பாத யாத்திரிகள் தங்க இடமில்லாமல் சிரமத்திற்கு ஆளாயிருந்த சமயத்தில் இந்த அற்புதமான இந்த டிரஸ்ட் மூலமாக பாத யாத்திரை சேவாத்திரி தங்கவும் உண்ணும் உணவும் படுக்கும் இடமும் இப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்ய உள்ள இந்த பெரும் உள்ளங்களுக்கு தங்களால் ஈன்ற பொருளுதவியை தந்தருளி பேராளன் பேரோதும் பேரு அருளால் அன்பர்கள் இந்த கைங்கரிய சேவையை செய்து பகவானுடைய பத்மாவதி தாயாருடைய அனுகிரகமும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அனுகிரகமும் எல்லோரும் அனைவரும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கொண்டு தங்களால் என்ற பொருளுதவியை செய்தருளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாசுரங்களே அடியார்கள் வாழ்க அரங்கன் நகர் வாழ்க.
அப்படின்னு சொல்லி பன்னிரு ஆழ்வார்கள் பெரிய ஆழ்வார் பாடினார். ஏன்னு கேட்டீங்கன்னா அடியார்கள், இந்த அடியார்கள் சேவாத்திரிகள் எம்பெருமான சேவிக்கக்கூடிய அடியார்கள் வாழ்ந்தாதான் அரங்கன் அங்க வாழ முடியும், அந்த கோவில் வாழ முடியும். அப்போ அடியார்களுக்கு அமுது படைக்கிறது பெரிய விஷயம். அடியார்களுக்கு அமுது கொடுத்து பசியாரி செல்லக்கூடிய ஒரு கைங்கரியம் செய்வது எல்லாருக்கும் புண்ணியத்தை கொடுக்கும். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாழ்ந்த வழியில் வளநாடன் மண்ணு குறுகூர் சரவன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை 1000 அடியார்கள் வாழ்க அரங்கன் நகர் வாழ்க. திருமால் அடியார்கள் யாரு? இந்த பாகவத உத்தமர்கள். அப்ப பாகவதர்களாக இருந்து பாத யாத்திரையாக சென்று திருவேங்கடமுடியான் தரிசிக்க போகின்ற அடியார்களுக்கு சேவை செய்கிறவர்கள் அனைவரும் உலகில் இருந்தும் பெரும் செல்வந்தராக வாழ்வார்கள் என்று பிரார்த்தித்து இந்த கைங்கரியத்தை அன்போடு பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறோம். சாதாரண கோவிந்தா.